வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜியில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 12th சுவாலஜியில் டோட்டலாக 13 லெசன்ஸ் இருக்குது. இந்த 13 லெசன்ஸில் பார்ட் 1 வீடியோவில் முதல் 6 லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் நாம் பார்த்தாச்சு. இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் ரிமைனிங் லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 7th லெசன் மனித நலன் மற்றும் நோய்கள். இந்த லெசனுக்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, பிளாஸ்மோடியத்தால் ஏற்படும் மலேரியா டேஷ் மூலம் பரவுகின்றது? ஆன்சர், கொசு கடித்தல். பிளாஸ்மோடியத்தால் ஏற்படும் மலேரியா கொசு கடித்தல் மூலம் பரவுகின்றது. செகண்ட் ஒன், 30 வயதுடைய பெண்ணிற்கு 14 மணி நேரமாக இரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு தொடர்ந்து வெளியேறுகிறது. கீழ்கண்ட எந்த உயிரி இந்த கேட்டினை ஏற்படுத்தும்? ஆன்சர், ஷிஜெல்லா டிசென்ட்ரியே. ஷிஜெல்லா டிசென்ட்ரியே. தேர்ட் ஒன், கீழ்கண்ட எந்த நோய் நீர்த்திவலைகள் மூலம் பரவுகிறது? ஆன்சர், சின்னம்மை. நீர்த்திவலைகள் மூலம் பரவுவது சின்னம்மை. ஃபோர்த் ஒன், பிளாஸ்மோடியத்தின் புற சிவப்பணு சைஷோகோனி நடைபெறும் இடம் டேஷ். ஆன்சர், கல்லீரல். பிளாஸ்மோடியத்தின் புற சிவப்பணு சைஷோகோனி நடைபெறும் இடம் கல்லீரல். ஃபிஃப்த் ஒன், பி வைவாக்சின் ஸ்போரோசோய்ட்டுகள் டேஷில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர், ஊசிஸ்டுகள். பி வைவாக்சின் ஸ்போரோசோய்ட்டுகள் ஊசிஸ்டுகளில் உருவாக்கப்பட்டது. அடுத்தது 6th ஒன், குழந்தை பருவ பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இளம்பிள்ளை வாதம் டேஷ் வழியாக உடலில் நுழைகிறது? ஆன்சர், கண்கள். குழந்தை பருவ பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இளம்பிள்ளை வாதம் கண்கள் வழியாக உடலில் நுழைகிறது. 7th ஒன், ஆம்பிடமைன்கள் மத்திய நரம்பு மண்டலத்தை கிளர்வூட்டுபவையாகும். அதேபோல் பார்பிடுரேட்டுகள் டேஷ் ஆகும்? ஆன்சர், மைய நரம்பு மண்டல சோர்வூட்டிகளாகும். ஆம்பிடமைன்கள் மத்திய நரம்பு மண்டலத்தை கிளர்வூட்டுபவையாகும். அதேபோல் பார்பிடுரேட்டுகள் மைய நரம்பு மண்டல சோர்வூட்டியாகும். 8th ஒன், மரிஜுவானா டேஷிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? ஆன்சர், சணல் செடியின் சருகுகள் மற்றும் பூக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. மரிஜுவானா சணல் செடியின் சருகுகள் மற்றும் பூக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. 9th ஒன், சரியாக பொருந்திய இணையை தேர்ந்தெடு. சரியாக பொருந்திய இணை ஆம்பிடமைன்கள் கிளர்வூட்டி என்பது சரியானது. ஆம்பிடமைன்கள் கிளர்வூட்டிகள் என்பது சரியானது. 10th ஒன், மனிதனில் சேற்று புண்ணை ஏற்படுத்துவது டேஷ்? ஆன்சர், பூஞ்சை. மனிதனில் சேற்று புண்ணை ஏற்படுத்துவது பூஞ்சை. 11th ஒன், மது அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரல் அழற்சி நோயை ஏற்படுத்தும். மது அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரல் அழற்சி நோயை ஏற்படுத்துகிறது. 12th ஒன், மலேரியா ஒட்டுண்ணியின் ஸ்போரோசோய்ட் டேஷில் காணப்படுகிறது? ஆன்சர், நோய் தொற்றிய பெண் அனாபிளஸ் கொசுவின் உமிழ்நீரில் காணப்படுகிறது. மலேரியா ஒட்டுண்ணியின் ஸ்போரோசோய்ட் நோய் தொற்றிய பெண் அனாபிளஸ் கொசுவின் உமிழ்நீரில் காணப்படுகிறது. 13th ஒன், ஹீமோசோயின் என்பது? ஆன்சர், பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறும் நஞ்சு. ஹீமோசோயின் என்பது பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறும் நஞ்சு. 14th ஒன், டாடுரா தாவரத்திலிருந்து உருவாக்கப்படும் போதை மருந்து மன மருட்சியை ஏற்படுத்துபவை. டாடுரா தாவரத்திலிருந்து உருவாக்கப்படும் போதை மருந்து மனமருட்சியை ஏற்படுத்துபவை. அடுத்தது 8th லெசன் நோய் தடை காப்பியல். இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சீம்பால் வழங்குவது? ஆன்சர், இயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நோய் தடை காப்பு. சீம்பால் வழங்குவது இயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நோய் தடை காப்பு. செகண்ட் ஒன், பாரடோப் என்பது? ஆன்சர், மாறுபடும் பகுதிகளில் உள்ள எதிர்ப்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதி. பாரடோப் என்பது மாறுபடும் பகுதிகளில் உள்ள எதிர்ப்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதி. தேர்ட் ஒன், ஒவ்வாமையில் தொடர்புடையது IgE. ஒவ்வாமையில் தொடர்புடையது IgE. ஃபோர்த் ஒன், உடனடி வினைக்கு காரணமாக இருப்பது ஒவ்வாமை எதிர்வினை. உடனடி வினைக்கு காரணமாக இருப்பது
ஒவ்வாமை எதிர்வினை. 5th ஒன், வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வேற்றிடப் பரவல். வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் வேற்றிடப் பரவல் என அழைக்கப்படுகிறது. 6th ஒன், எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது ஒற்றை இழை RNA. எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது ஒற்றை இழை RNA. 7th ஒன், கீழ்கண்டவற்றுள் ஒன்றை தவிர அனைத்தும் புற நிணநீரிய உறுப்புகளாகும். ஆன்சர் தைமஸ். தைமஸை தவிர அனைத்தும் புற நிணநீரிய உறுப்புகளாகும். நிணநீர் முடிச்சுகள், மண்ணீரல், கோழைச்சவ்வு சார்ந்த நிணநீர் திசுக்கள் ஆகிய அனைத்தும் புற நிணநீரிய உறுப்புகள். அடுத்தது 8th ஒன், கீழ்கண்டவற்றுள் எது மேக்ரோபேஜ் இல்லை. ஆன்சர் லிம்போசைட்டுகள். லிம்போசைட்டுகள் என்பது மேக்ரோபேஜ் இல்லை. 9th ஒன், இன்டர்ஃபெரான்களை பற்றிய உண்மையான கருத்து எது. ஆன்சர் வைரஸ் செல்களின் இரட்டிப்பாதலை தடுக்கின்றது. இன்டர்ஃபெரான்கள் வைரஸ் செல்களின் இரட்டிப்பாதலை தடுக்கின்றது. 10th ஒன், செல்வழி நோய் தடை காப்பியல் டேஷ் மற்றும் திரவ வழி நோய் தடை காப்பியல் டேஷ் பெரும்பான்மையாக ஈடுபடுகின்றது. ஆன்சர் டி செல்கள், பி செல்கள். செல்வழி நோய் தடை காப்பில் டி செல்கள் மற்றும் திரவ வழி நோய் தடை காப்பில் பி செல்கள் பெரும்பான்மையாக ஈடுபடுகின்றன. அடுத்தது 11th ஒன், பி செல்களை தூண்டுவது எதிர்பொருள் தூண்டி. பி செல்களை தூண்டுவது எதிர்பொருள் தூண்டி. அடுத்தது 12th ஒன், திரிபடையச் செய்தல் மற்றும் வீழ்படிவாதல் வினைகளில் எதிர்பொருள் தூண்டி ஒரு முழு செல் மற்றும் கரையும் மூலக்கூறாகும். முழு செல் மற்றும் கரையும் மூலக்கூறாகும். 13th ஒன், எதிர்பொருள்களை அதிகளவு உற்பத்தி செய்து வெளியிடும் பி செல் வகை யாது. ஆன்சர் பிளாஸ்மா செல்கள். எதிர்பொருள்களை அதிகளவு உற்பத்தி செய்து வெளியிடும் பி செல் வகை பிளாஸ்மா செல்கள். 14th ஒன், ஒருவருக்கு அடிபட்டு காயம் ஏற்படுகிறது. திசு சிதைவினால் உருவாகும் இந்த காயம் டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் வீக்கம். வீக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒருவருக்கு அடிபட்டு காயம் ஏற்படுகிறது. திசு சிதைவினால் உருவாகும் இந்த காயம் வீக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும். அடுத்தது 9th லெசன், மனித நலனில் நுண்ணுயிரிகள். இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த நுண்ணுயிரி தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுகின்றது. ஆன்சர் அஸ்பர்ஜில்லஸ் நைஜர். தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படும் நுண்ணுயிரி அஸ்பர்ஜில்லஸ் நைஜர். அஸ்பர்ஜில்லஸ் நைஜர். செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எந்த இணை அவற்றால் உருவாக்கப்படும் பொருள்களுடன் சரியாக பொருந்தியுள்ளது. ஆன்சர் சக்காரோமைசஸ் செரிவிசியே எத்தனால் என்பது சரியாக பொருந்தியுள்ளது. சக்காரோமைசஸ் செரிவிசியே எத்தனால். தேர்ட் ஒன், வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள். ஆன்சர் கரும்பாலை கழிவுகள். வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள் கரும்பாலை கழிவுகள். ஃபோர்த் ஒன், சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கு மருந்து எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆன்சர் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கு மருந்து ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாத நிகழ்வினை தேர்ந்தெடு. ஆன்சர் லாக்டேட் நொதித்தல். கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாத நிகழ்வு லாக்டேட் நொதித்தல். சிக்ஸ்த் ஒன், கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் நோக்கம் உயிரிய ஆக்சிஜன் தேவையை குறைத்தல். கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் நோக்கம் உயிரிய ஆக்சிஜன் தேவையை குறைத்தல். அடுத்தது செவன்த் ஒன், காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள். ஆன்சர் மீத்தேன்,
ஹைட்ரஜன் சல்ஃபைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது 10th லெசன் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய். ஆன்சர் SCID. சிவியர் கம்பைன்டு இம்யூனோடிஃபிஷியன்சி. SCID சிவியர் கம்பைன்டு இம்யூனோடிஃபிஷியன்சி. செகண்ட் ஒன், டாலி எனும் செம்மறியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம். ஆன்சர் உட்கரு மாற்றியமைப்பு நகலாக்கம். டாலி எனும் செம்மறியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் உட்கரு மாற்றியமைப்பு நகலாக்கம். தேர்ட் ஒன், அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு எனும் மரபியல் கோளாறுக்கான நிரந்தர தீர்வு. ஆன்சர் ஆரம்பகால கருவளர்ச்சியின் போதே ADA உற்பத்தி செய்யும் எலும்பு மஜ்ஜை செல்களை கருவினுள் நுழைத்தல். அடினோசின் டிஅமினேஸ் குறைபாடு எனும் மரபியல் கோளாறுக்கான நிரந்தர தீர்வு. ஆன்சர் ஆரம்பகால கருவளர்ச்சியின் போதே ADA உற்பத்தி செய்யும் எலும்பு மஜ்ஜை செல்களை கருவினுள் நுழைத்தல். அடுத்தது ஃபோர்த் ஒன், GEAC என்பது மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம். மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம். ஃபிஃப்த் ஒன், இன்சுலின் இரு சங்கிலிகளிலும் எத்தனை அமினோ அமிலங்கள் அமைந்துள்ளன. ஆன்சர் A சங்கிலியில் 21 மற்றும் B சங்கிலியில் 30 அமினோ அமிலங்கள் அமைந்துள்ளன. இன்சுலின் இரு சங்கிலிகளிலும் A சங்கிலியில் 21 மற்றும் B சங்கிலியில் 30 அமினோ அமிலங்கள் அமைந்துள்ளன. அடுத்தது சிக்ஸ்த் ஒன், பாலிமரேஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபாட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கின்றது. அதன் வரிசை இயல்பு திரிபு, இணைப்பு இழை பதப்படுத்துதல், உற்பத்தி. பாலிமரேஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபாட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கின்றது. அதன் வரிசை இயல்பு திரிபு, இணைப்பு இழை பதப்படுத்துதல், உற்பத்தி. செவன்த் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது PCRல் பயன்படும் DNA பாலிமரேஸ் பயன்பாடு பற்றிய உண்மையான கூற்றாகும். ஆன்சர் உயர் வெப்பநிலையிலும் செயல்படுகின்றது. உயர் வெப்பநிலையிலும் செயல்படுகின்றது. எய்த் ஒன், ELISA முதன்மையாக இதற்கு பயன்படுகின்றது. ஆன்சர் நோய்க்கிருமிகளை கண்டறிய. ELISA முதன்மையாக நோய்க்கிருமிகளை கண்டறிய பயன்படுகிறது. நைன்த் ஒன், மரபணுவை மாற்றப்பட்ட விலங்குகள் இதனை கொண்டுள்ளது. ஆன்சர் அனைத்து செல்களிலும் அயல் DNAவை கொண்டுள்ளது. மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் அனைத்து செல்களிலும் அயல் DNAவை கொண்டுள்ளது. அடுத்தது 10th ஒன், தடுப்பூசியில் முழு நோயூக்கி உயிரிக்கு மாற்றாக நோயூக்கி உயிரியின் பகுதிகள் பயன்படுத்தப்படுவது இவ்வாறு அழைக்கப்படும். ஆன்சர் துணையலகு மறுசேர்க்கை தடுப்பூசிகள். தடுப்பூசியில் முழு நோயூக்கி உயிரிக்கு மாற்றாக நோயூக்கி உயிரியின் பகுதிகள் பயன்படுத்தப்படுவது துணையலகு மறுசேர்க்கை தடுப்பூசிகள் என அழைக்கப்படும். துணையலகு மறுசேர்க்கை தடுப்பூசிகள். அடுத்தது 11th லெசன் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம். இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டமும் இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது. ஆன்சர் உயிர் தொகை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டமும் உயிர்த்தொகை என வரையறுக்கப்படுகிறது. செகண்ட் ஒன், வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்குகள் டேஷ் என அழைக்கப்படும். ஆன்சர் மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரிகள். வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்குகள் மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரிகள் என அழைக்கப்படும். அடுத்து தேர்ட் ஒன்,
இயற்கையில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திலிருந்து நன்மை பெறும் உயிரினச் சார்பு. ஆன்சர் உதவி பெறும் வாழ்க்கை. இயற்கையில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திலிருந்து நன்மை பெறும் உயிரின சார்பு உதவி பெறும் வாழ்க்கை. 4th ஒன், வேட்டையாடுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை எந்த வகை உயிரினச் சார்பு? ஆன்சர் ப்ளஸ் கமா மைனஸ். லாஸ்ட் ஆப்ஷன் ப்ளஸ் கமா மைனஸ். 5th ஒன், சிற்றினங்களுக்கிடையே போட்டி காரணமாக ஏற்படுவது. ஆன்சர் உயிரின மறைவு. சிற்றினங்களுக்கிடையே போட்டி காரணமாக உயிரின மறைவு ஏற்படுகிறது. 6th ஒன், கீழ்கண்டவற்றுள் ஆர் சிற்றினத்திற்கு உதாரணம் பூச்சிகள். ஆர் சிற்றினத்திற்கு உதாரணம் பூச்சிகள். 7th ஒன், கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு, பகிர்ந்து வாழும் வாழ்க்கை கடல் அனிமோன் மற்றும் துறவி நண்டு. பகிர்ந்து வாழும் வாழ்க்கை கடல் அனிமோன் மற்றும் துறவி நண்டு. அடுத்து, உதவி பெறும் வாழ்க்கை பறவைகளும் பாலூட்டிகளும் விதை பரவுதலுக்கு உதவுதல். பறவைகளும் பாலூட்டிகளும் விதை பரவுதலுக்கு உதவுதல். அடுத்து, ஒட்டுண்ணி வாழ்க்கை உருளைப்புழு மற்றும் மனிதன். ஒட்டுண்ணி வாழ்க்கை உருளைப்புழு மற்றும் மனிதன். அடுத்து, போட்டி வாழ்க்கை பறவைகளும் அணில்களும் உணவிற்கு போட்டியிடுதல். பறவைகளும் அணில்களும் உணவிற்கு போட்டியிடுதல். அடுத்து, கொன்றுண்ணி வாழ்க்கை சிங்கம் மற்றும் மான். கொன்றுண்ணி வாழ்க்கை சிங்கம் மற்றும் மான். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 45231. 45231. அடுத்தது 8th ஒன், கீழ்காணும் வரைபடம் சுற்றுச்சூழல் உயிரற்ற காரணிகளுக்கேற்ப உயிரினங்களின் எதிர்வினையை குறிக்கிறது. இதில் அ, ஆ மற்றும் இ என குறிக்கப்பட்டுள்ளவற்றை கண்டறிக. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ என்பது ஒத்தமைவான், ஆ என்பது ஒழுங்கமைவான், இ என்பது பகுதி ஒழுங்கமைவான். ஒத்தமைவான், ஒழுங்கமைவான், பகுதி ஒழுங்கமைவான். அடுத்தது 9th ஒன், உறிஞ்சு மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு. ஆன்சர் உதவி பெறும் வாழ்க்கை. உறிஞ்சு மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு உதவி பெறும் வாழ்க்கை. 10th ஒன், கீழ்கண்டவற்றுள் ஆர் வகை தேர்வு செய்யப்பட்ட சிற்றினம் குறித்த சரியான கருத்துகள். ஆன்சர் அதிக எண்ணிக்கையில் சந்ததிகள் மற்றும் சிறிய உருவம். அதிக எண்ணிக்கையில் சந்ததிகள் மற்றும் சிறிய உருவம். 11th ஒன், நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் கட்டாட்ராமஸ். நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்கள் கட்டாட்ராமஸ் என அழைக்கப்படுகிறது. 12th ஒன், சில இயற்பிய செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணும் விலங்குகள். ஆன்சர் ஒழுங்கமைவான்கள். சில இயற்பிய செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணும் விலங்குகள் ஒழுங்கமைவான்கள் எனப்படும். அடுத்தது 12th லெசன் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பின்வரும் மண்டலங்களில் அதிகபட்ச பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி எது? ஆன்சர் வெப்பமண்டல காடுகள். பின்வரும் மண்டலங்களில் அதிகபட்ச பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி வெப்பமண்டல காடுகள். செகண்ட் ஒன், இயற்கையான வாழிடங்களினுள் உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பு என்பது சூழல் உள் பாதுகாப்பு. இயற்கையான வாழிடங்களினுள் உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பு என்பது சூழல் உள் பாதுகாப்பு. தேர்ட் ஒன், பின்வருவனவற்றுள் எது சூழல் உள் பாதுகாப்பு வகையை சார்ந்தது அல்ல? ஆன்சர் விலங்கியல் பூங்காக்கள். விலங்கியல் பூங்காக்கள் சூழல் உள் பாதுகாப்பு வகையை சார்ந்ததல்ல. புகலிடங்கள், தேசிய பூங்காக்கள், உயிர்கோள காப்பிடம் இதெல்லாம் சூழல் உள் பாதுகாப்பு வகையை சார்ந்தவை. அடுத்தது 4th ஒன், பின்வருவனவற்றில் இந்தியாவில் எது மிகை உள்ளூர் உயிரின பகுதி? ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலை
கிழக்கு இமயமலை தொடர். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு இமயமலை தொடர். ஆன்சர் ஆ மற்றும் இ. 5th ஒன், உயிரினங்களின் சிவப்பு பட்டியலை வெளியிட்டுள்ள நிறுவனம். ஆன்சர் IUCN. உயிரினங்களின் சிவப்பு பட்டியலை வெளியிட்டுள்ள நிறுவனம் IUCN. 6th ஒன், உயிரின பல்வகைத்தன்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் வால்டர் ரோசன். உயிரிய பல்வகைத்தன்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் வால்டர் ரோசன். 7th ஒன், பின்வரும் பகுதிகளில் எது பூமிக்கோளின் நுரையீரல் என அறியப்படுகிறது. ஆன்சர் அமேசான் காடுகள். பூமிக்கோளின் நுரையீரல் என அறியப்படுவது அமேசான் காடுகள். 8th ஒன், வாழிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி அழியும் நிலையிலுள்ள விலங்கினம் எது. ஆன்சர் இருவாழ்விகள். வாழிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி அழியும் நிலையிலுள்ள விலங்கினம் இருவாழ்விகள். 9th ஒன், கூற்று. வெப்பமண்டல பகுதிகளில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினங்களின் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகைத்தன்மைக்கு சாதகமாக உள்ளன. காரணம் பருவகாலம், தட்பவெப்பநிலை, ஈரப்பதம், ஒளிக்காலம் ஏறக்குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் உள்ளது. ஆன்சர் காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்தது 13th லெசன், சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது. ஆன்சர் பிரிவு 21. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் பிரிவு 21 அடங்கியுள்ளது. செகண்ட் ஒன், 1992 நடந்த ரியோ உச்சி மாநாட்டின் செயல் திட்டம் 21 எதனுடன் தொடர்புடையது. ஆன்சர் மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளை எதிர்த்து போராடுவது. 1992 நடந்த ரியோ உச்சி மாநாட்டின் செயல் திட்டம் 21 என்பது மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளை எதிர்த்து போராடுவது. செயல் திட்டம் 21 என்பது மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளை எதிர்த்து போராடுவது. அடுத்தது தேர்ட் ஒன், ஸ்ட்ராட்டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது. ஆன்சர் டாப்சன் அலகு. ஸ்ட்ராட்டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது டாப்சன் அலகு. ஃபோர்த் ஒன், 2017 ஆண்டின் புள்ளி விவரப்படி உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடை மிக அதிகமாக வெளியிடும் நாடு சீனா. 2017 ஆண்டின் புள்ளி விவரப்படி உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடை மிக அதிகமாக வெளியிடும் நாடு சீனா. 5th ஒன், நீர்நிலைகளில் உள்ள எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகளை அகற்ற நுண்ணுயிரிகளின் வளர்சிதை மாற்றத்தினை பயன்படுத்தும் முறை உயிரிய தீர்வு. ஆன்சர் உயிரிய தீர்வு. 6th ஒன், பின்வருவனவற்றில் எது உயிரின சங்கிலிகளின் ஊட்ட நிலைகளை கடக்கும்போது எப்போதும் குறைகின்றது. ஆன்சர் ஆற்றல். 7th ஒன், கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது. ஆன்சர் தாமிரம். கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது. ஆன்சர் தாமிரம். அடுத்தது 8th ஒன், ஹைட்ரோகுளோரோஃப்ளோரோ கார்பன் சேர்மங்களில் அதிகமாக காணப்படும் மூலக்கூறு குளோரின் மூலக்கூறு. ஹைட்ரோகுளோரோஃப்ளோரோ கார்பன் சேர்மங்களில் அதிகமாக காணப்படும் மூலக்கூறு குளோரின் மூலக்கூறு. 9th ஒன், பனிப்புகை எதிலிருந்து பெறப்படுகிறது. ஆன்சர் புகை மற்றும் மூடுபனி. பனிப்புகை புகை மற்றும் மூடுபனியிலிருந்து பெறப்படுகிறது. 10th ஒன், குடிநீரில் அதிகளவு ஃப்ளூரைடு டேஷை ஏற்படுத்துகிறது. ஆன்சர்
ஃப்ளூரோசிஸ் குடிநீரில் அதிக அளவு ஃப்ளூரைடு ஃப்ளூரோசிஸை ஏற்படுத்துகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜியில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.